அல்லி 4. ஒருவாறு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டாள். அதை நிலைத்திருக்க விடாமல் நேத்திரனிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை இணைத்து ஹலோ என்றதும், ஏன் மலர், என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? பவியோட அண்ணனிடம் என்ன சொன்ன என்று எகிறினான். இப்போ என்ன விஷயம், முதலில் சொல்லு என்றால் நிதானமாகவே. என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. காரணம் கேட்டால் பவியோட அண்ணனா கை காட்டுறாங்க. அவரிடம் கேட்டால் உன்னிடம் கேட்க சொல்றாராம் என்றான் அழுகாத குறையாக. கவின்னோ பவின்னோ ஏதோ ஒரு பிரதர் பேசினார். என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ அவங்க சிஸ்டரிடம் பணம் வாங்கினேன்னு அம்மா சொன்னாங்க. சரி, நான் கொடுக்கிறேன், எவ்வளவுன்னு கேட்டால் உனக்கு என் தங்கை தர்மம் போட்டதா வச்சுக்கன்னு சொல்கிறான் அந்த புறம்போக்கு. அந்த தர்மத்தை உன் மனைவிக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் என்றால் படபடவென. ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டவன், உன்னை யார் அவருக்கு பேச சொன்னது என்றான் ஆதங்கமாக. எனக்கு வந்த நம்பருக்கு தானே டயல் செய்ய முடியும். கடவுளே, கால் ஃபார்வேர்ட் ஆகி அவருக்கு போயிருக்கு என்றான் ஆற்றாமையுடன். இப்போ என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா என்றால் கோபமாக. நீ பேசின பேச்சில் அவர் என்னை வேலையை விட்டு தூக்க வச்சிட்டார் என்றதும், நான் பேசினது சரியா தப்பா என்றால் அழுத்தமாக. சரிதான் சரிதான், ஆனால் அவரிடம் போய் நீ ஏன் பேசின? நான் பேசி இருப்பேன்ல என்றவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. இதென்ன கேள்வி? முதலில் அவங்க ஏன் என்னிடம் பேசணும்? என் நம்பரை அவங்களிடம் கொடுத்தது யாரு என்று வரிசையாக கேள்வியை அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் டப்பென்று வாயை மூடிக்கொண்டான். அவனுக்கு அவள் கேட்பது நியாயம்தானே என்ற எண்ணம் எழுந்தது. இப்போ என் வேலை போயிடுச்சு அல்லி, நான் இப்போ என்ன பண்றது என்றான் அழாத குறையாக. என்னிடம் கேட்டால், நானே படிக்காமல் மாலில் வேலை பார்க்கும் சாதாரண பொண்ணு, எனக்கு உன் அளவுக்கெல்லாம் யோசிக்க தெரியாது என்றாள். மறுபக்கம் பெருத்த அமைதி. பிறகு, நான் ராணா சாரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ராணாவா? விஜயகாந்த் மாதிரி மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டால், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வை என்றான் எரிச்சலாக. இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமான எச்சரிக்கை. காதல் கத்திரிக்காய்னு எதையாவது பேசிக்கிட்டு நம்பர் கொடுத்துட்டு தெரிந்த குடும்பத்தில் பூந்து ஆட்டை கலைச்சு விட்டுருவேன். வேலைக்கு சேர்ந்த உடனே லவ்வு வைக்கிறேன் ஆப்பு என்றபடி அழைப்பை துண்டித்து விட்டாள். கைகளை கட்டிக்கொண்டு அல்லிமலர் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த புவனா, அப்படி என்னடி காதலிக்கிறவங்களை கண்டால் அவ்வளவு கோபம்? கோபம்லாம் இல்லைக்கா, என்னை யாருடா காதலிக்க விட்டீங்க அப்படிங்கிற கடுப்பு தான் என்றால் கண்ணடித்து சிரித்தபடி. அடிப்பாவி, உன்னை யார் காதலிக்க வேண்டாம்னு சொன்னா? சின்ன வயதிலிருந்தே ஒரே குடும்பம் குடும்பம்னு டீட்டிக்காசனா இருந்துட்டேனா காதல் வரலைக்கா என்றால் இலகுவாக. அதற்கு காதலிக்கிறவங்களை ஏண்டி திட்டுகிற தடுக்கிற என்றால் புரியாமல். இதுங்க பண்ணுறதுக்கு பேர் காதலா? அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் செட் ஆகாதுக்கா. அதே போல் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த பொண்ணுக்கும் செட் ஆகாது. அதனால் இந்த பொண்ணு வேணாம் என்றால் காலம் கணித்திருப்பதை அறியாத பேதையாக. அவங்களுக்குள்ள செட் ஆகாதுன்னு நீ சொல்லாதே. பிடிச்சதால் தானே அந்த பொண்ணு வீட்டிலிருந்து ஃபோன் வருது என்றவள், சரி சீக்கிரம் கிளம்பு, கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே வேலைக்கு போகலாம் என்றதும் புவனாவை முறைத்துவிட்டு கோவிலுக்கு கிளம்பினாள். அருகிலிருந்து கோவிலுக்கு சென்ற போது சுவாமிக்கு தீபாராதனை காட்டிக் கொண்டிருந்தனர். கண்களை மூடி கைகூப்பியவள் ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி பாட்டை முணுமுணுக்க ஆரம்பித்தாள். அருகில் நின்றிருந்த புவனா அவளை முழங்கையால் வேகமாக இடித்தாள். ஸ்லோகத்தை நிறுத்திவிட்டு கண்களை மூடியபடியே, என்னக்கா, சாமி கும்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாத என்றால் கடுப்பாக. முதலில் எந்த சாமின்னு கண்ணை திறந்து பாரு, பிள்ளையாருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அம்பாள் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க என்றால் புவனாவும் அதே துணியில். பட்டென்று கண்ணை திறந்து கருவறையை பார்க்க பிள்ளையார் இவளை நக்கலாக பார்த்து சிரித்தபடி ஒய்யாரமாய் அமர்ந்திருந்தார். சாரி என்று அவரை பார்த்து அசடு வழிந்துவிட்டு அவசரமாக இரு காதுகளையும் பிடித்து தோப்புக்காரணம் போட்டவள், பட்டி டிங்கரிங் செய்யாத கெட்ட பொம்பளைய நம்பி ஏமாந்து பூடாத என்று முணுமுணுக்க, பிள்ளையாரப்பா, நீ தான் இவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் என்று புவனா சத்தமாகவே வேண்டிக் கொண்டாள். புவனாவின் வேண்டுதலை கண்டு டக்கென்று நின்றவள், எல்லாம் உன்னாலதான்க்கா, நான் என்ன ஸ்லோகம் சொன்னால் என்ன, பிள்ளையார் கோவிச்சுக்க மாட்டாரு. பார்ரா, நம்ம அம்மாவை இந்த புள்ள நினைக்குதுன்னு அவங்க அம்மா கிட்ட என்னை பற்றி சொல்லுவாரு. 2 பேரும் என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. என்னோட கனவு அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறி இருக்கும் என்றால் அங்கலாய்ப்பாக. அப்படி என்ன வேண்டுதல்? அதுவும் அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து என்றால் நக்கலாக பார்த்தபடி. அதுவா, அடுத்த ஜென்மத்தில் என்னை மட்டும் உயிராக நேசிக்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக பிள்ளை குட்டிகளோட வாழணும் என்றாள். காதலிச்சா என்று அதிர்ச்சியாக பார்த்த புவனா,
ஏன் இந்த ஜென்மத்தில் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் ஆகாதா என்றாள் சிரிப்புடன். நானெல்லாம் எத்தனை பேர் லவ்வை பிரித்து விட்டிருப்பேன் தெரியுமா? நான் நல்லதுக்கு செய்தாலும் அந்த லவ்வர்ஸ் பார்வையில் நான் கெட்டவளாகத்தானே தெரிவேன். அதோட இப்போ லவ் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுக்கா. அதான் அடுத்த ஜென்மத்துக்கு இப்போவே வேண்டுதல் வச்சேன். அட்வான்ஸ் பிரெயின்கா என்றால் கண்ணடித்தபடி. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்று விட்டு புவனா கண்ணை மூடி மனமுருக வேண்ட ஆரம்பித்தாள். தீபாராதனை காட்டுவிட்டு அர்ச்சகர் பிரசாதத்துடன் வர, என்ன சாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்றவளை கண்டு, நல்லா இருக்கேம்மா என்று சொல்ல வந்தவரை பேச விடாமல் கம்பியில் கைகளை பற்றி கொண்டு, அப்புறம் என்ன, பூஜையெல்லாம் ஒழுங்காக நடக்குது, பிரசாதம் ஒழுங்காக தராங்களா, தேங்காய் உடைத்து உங்கள் காலடியில் வைத்த உடனேயே காணாமல் போய்விடுதாமே, உங்கள் எலி சாப்பிட்டு விடுதோ, முன்னாடி உள்ள எலியா இல்லை உங்கள் வாகனமான எலியா என்று அள்ளி பேசிக்கொண்டிருக்க, எலியா என்று புரியாமல் அல்லியை பார்த்தார். அவள் தீவிரமாக பிள்ளையாரின் நலத்தை விசாரித்து கொண்டிருந்தாள். அல்லியின் பார்வையை கண்டு தானும் பார்த்தவருக்கு மனம் கனிந்தது. அவரையும் சேர்த்து கிண்டல் செய்வதை பொருட்படுத்தாமல் புன்சிரிப்போடே பிரசாதத்தை கொடுத்துவிட்டு சென்றார். விபூதியை பூசிக்கொண்டு பிரகாரத்தை சுற்றிவிட்டு சிறிது நேரம் சம்பிரதாயத்திற்காக அமர்ந்து மனம் திருப்தியுடன் கோவிலை விட்டு வெளியே வந்தபோது சிவா தனது ஆட்டோவில் பேப்பர் படித்தபடி அமர்ந்திருந்தான். இருவருமே ஒரு சேர அவனை கண்டனர். குமார் என்ற அழைப்பில் டக்கென்று நிமிர்ந்து பார்த்தவன் அல்லியை கண்டவனின் முகம் புன்னகைத்து, பிறகு அருகிலேயே முறைத்தபடி நின்றிருந்த புவனாவை கண்டு எச்சில் கூட்டி விழுங்கியவன் மீண்டும் பார்வையை அல்லியின் பக்கம் திருப்பினான். அதற்குள் அல்லி மலர்கொடி அவன் அருகில் வந்திருந்தாள். குமார், சவாரியா, எப்போ வந்த என்றால் சந்தோஷமாக. இப்போதான் மலரு, கோவிலுக்கு வந்த சவாரி, உள்ளே போயிருக்காங்க. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நேத்து ஊட்டாண்ட வந்தேன், நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் பேசாமல் வந்துட்டேன் என்றான். இடுப்பில் கை வைத்து முறைத்தவள், ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்தது நீதானே? ஆமாம், ஏன் கண்ணு என்றான் புரியாமல். உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அந்த பிராண்ட் நிப்பில் வாங்காதே, ரொம்ப அழுத்தமாக இருக்கு, ஹார்லிக்ஸே வரமாட்டேங்குதுன்னு, ஏன் அதையே வாங்குற என்றால் அங்கலாய்ப்பாக. அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னேன் பாப்பா, அவன்தான் நீங்கள் சொன்னது தான் இதுன்னு கொடுத்தான் என்றான் அப்பிராணியாக. அந்த கடைக்கு போகாத இனிமே, சரியா? வாட்ஸ்அப்பில் உனக்கு எந்த பிராண்டுன்னு மெசேஜ் அனுப்பி வைக்கிறேன், இனி அதையே வாங்கு, ஏமாத்துறானுங்க என்று மேற்கொண்டு ஏதோ சொல்ல வந்தவளை, கல்யாணம் செய்திருந்தால் இந்நேரம் குழந்தை கையில் இருந்திருக்கும், தடிமாடு மாதிரி இருந்துக்கிட்டு ஃபீடிங் பாட்டிலில் ஹார்லிக்ஸு, அதுவும் வேற பிராண்டு என்று ஆரம்பித்த புவனா பேச்சை நிறுத்தவே இல்லை. ஒயிட் பிளட் சேம் பிளட் என்று நினைத்தபடி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு பாவமாக முகத்தை வைத்தபடி நின்றிருந்தனர். எந்த பதிலும் சொல்லாததை கண்டு, ஏங்க அவ தான் கேட்கிறானா, உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவீங்களா என்று புவனா நிறுத்தாமல் பேச, என்னப்பா வீட்டிலிருந்து வந்திருக்காங்களா என்றபடி வயதானவர் ஒருவர் ஆட்டோவில் ஏற கூடவே அவர் மனைவியும் ஏறினார். ஐயா என்றவன், ஆமாங்க ஐயா என்றபடி, நான் கிளம்புறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு ஆட்டோவில் டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன், பார்த்து பத்திரமா போங்க, வேலு சரி செய்ய கொடுத்த டூ வீலரை நாளைக்கு கொண்டு வந்து விடுவான், பத்திரம் கண்ணு என்று அல்லியை பார்த்து சொன்னவன் புவனாவை பார்க்க அவள் விறுவிறுவென நடக்க ஆரம்பித்து விட்டாள். பின்னாலேயே மலர் ஓட வேண்டியதாகிவிட்டது. பெருமூச்சு விட்டவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து ஓட்ட ஆரம்பிக்க, ஃபீடிங் பாட்டிலில் வேண்டாம்ப்பா, குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், உன் பொண்டாட்டி சொல்கிறத கேளு என்ற அந்த வயோதிக பெண்மணி சொன்னதும் ஆட்டோவை நிறுத்தி டக்கென்று அவரை திரும்பி பார்த்தான். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பேசுவது புரிய, இல்லைங்க அது எப்படி உங்களுக்கு புரியாதுமா என்றான் மழுப்பலாக. வண்டி புவனா மற்றும் அல்லி அருகே வர வண்டியை நிறுத்துப்பா என்றதும் நிறுத்திவிட்டு என்னாச்சுமா என்றார். புவனா ஆட்டோவை கடக்க, நில்லுமா என்றார் அவளை பார்த்து. புவனா நின்றுவிட கூடவே அல்லியும் நின்றாள். குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்கக்கூடாது, நீ சொன்னது சரிதான், தாய்ப்பால் தாமா நல்லது என்றவரை புரியாமல் பார்த்தபடி நின்றிருந்தனர். சத்தான ஆகாரமாக சாப்பிடு, நிறைய சூப் வச்சு குடித்தால் தாய்ப்பால் நிறைய வரும், தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன், இனி பாட்டில் எல்லாம் வாங்க மாட்டாரு, தாய்ப்பால் தான் குழந்தைக்கு நல்லதுன்னு உன் வீட்டுக்காரரிடம் சொல்லியிருக்கேன் என்று சிவாவை பார்க்க புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு விஷயம் புரிய, ஆ என்று அதிர்ந்து புவனா ஒரு அடி பின்னே வைத்தாள். அல்லிக்கோ சிரிப்பை அடக்குவது பெரும்பாடாக இருந்தது. டைம் ஆச்சு, நாம போகலாம் என்றவன் யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காது வண்டியை வேகம் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தான். வண்டி நகர்ந்த பின் தான் புவனா சுயத்திற்கே வந்தாள். இவன் என்ன சொல்லி வச்சிருக்கான் பாரு என்று கோபமாக பேசியவளை தடுத்த அல்லி,
குமார் அப்படி சொல்லியிருக்காதக்கா. நாம் பேசுறதை அரைகுறையாக காதில் வாங்கிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. நீ குமாரை எதுவும் திட்டிடாத ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. கண்ணை இறுக மூடி தன்னை அடக்கியவள் பேருந்து நிறுத்துமிடம் வந்து பேருந்தில் ஏறி பயணத்திற்கு சென்றனர். அங்கே நேத்ரன் வேலை நீக்கம் செய்யப்பட்டதை நினைத்து பவி பயந்து போய் இருந்தாள். அவளது காதல் திருமணத்தில் முடியுமா? 99% வாய்ப்பில்லை என்றுதான் தோன்றியது. விதியண்ணன் மறுத்தால் அதை மீற யாருக்கும் துணிவில்லை. நேத்ரன் முகம் மணக்கண் முன் வந்து போக அவனை இழந்து விடுவோமோ என்று கலங்கி போய் நின்றாள் பவி. எல்லாம் அவளால் தான். நீனும் ஒரு நாள் என்னை போல கலங்கி நிற்பேடி, அப்போதான் என்னோட நிலைமை புரியும் என்று சபிக்க அவளது சாபத்தை பலிக்க வைக்க வந்து கொண்டிருந்தான். குடும்பத்திற்கு மட்டும் ராணா, வெளியுலகத்திற்கு ரணதீரன், முக்கியமாக அல்லிக்கு ரணத்தை கொடுக்கும் தீரன், ரணதீரன்.